வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை காதல் கவியே பாகம் 1. வாங்க கதைக்குள்ள போவோம். பரபரப்பான சென்னை விமான நிலையம். சில மக்கள் சந்தோஷத்துடன் தான் சொந்தங்களை சந்தித்துக் கொண்டு இருந்தனர். சிலர் தன் உறவுகளை பிரிவதை எண்ணி வரிந்து கொண்டிருந்தனர். இதில் தன்னையே வெறுத்த நிலையில் அமர்ந்து கொண்டிருந்தான் ஆதவன். சினிமா உலகத்தை பொறுத்தமட்டில் ஆதவ் ஆதவ் 27 வயது நிரம்பிய ஆண் அழகன். தமிழ் சினிமா உலகத்தின் முன்னணி கதாநாயகன். அவனுக்கு அவன் வைத்ததே சட்டம். யார் பேச்சிலும் செவி சாய்க்க மாட்டான். அவனின் தாய் மிருதுளா, தந்தை விக்னேஸ்வரன். மிகப்பெரிய தொழிலதிபர் மகனின் திரையுலக பயணத்தினால் இப்பொழுது தயாரிப்பாளராகவும் மாறியிருந்தார். கவி, என்னை மன்னிச்சிடுடி, ப்ளீஸ் டி, என்கிட்ட திரும்பியும் வந்துடு. நான் உன்னை என் உள்ளங்கையில வச்சு பார்த்துப்பேன். திரும்பி வந்துரு கவி, திரும்பி வந்துரு கவி என்று சிறு குழந்தை போல புலம்பிக் கொண்டிருந்தான். கடந்த காலம். அம்மா, நான் கிளம்புறேன். இன்னைக்கு தான் கடைசி நாள் ஷூட். அதோட இந்த படம் முடியுது. நீ தொடர்ந்து நடித்த படம் எல்லாமே நல்லா வந்திருக்க மாதிரி இதுவும் ஹிட் தான் ஆதவா, கவலைப்படாத. தேங்க்ஸ்மா, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சென்றான். ஆதவ், நீங்கள் கேட்ட மாதிரி ஆஃபீஸ்க்கு ஆள் பார்த்தாச்சு. என்ன வினோத், நம்ம எல்லா கண்டிஷனுக்கும் ஓகேவா? ஓகே தான் ஆதவ். ஆனால் அவங்க பார்ட் டைம் தான் வருவாங்க. சனி ஞாயிறு மட்டும் ஃபுல் டே கூட வர சொன்னால் வராங்களாம். சரி வினோத், நீ அவங்க டீட்டெயில்ஸ் மெசேஜ் பண்ணு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். வினோத் ஆதவின் நண்பன். அவனுடைய முழு நம்பிக்கையும் பெற்றவன். ஆதவின் பழக்கம் அவன் யாரையும் நம்ப மாட்டான். ஏனென்றால் அவனுடைய தொழிலில் அவனுக்கு எதிரிகள் அதிகம். அதனால் அவனுடைய அனைத்து விவரங்களையும் வினோத் தான் பார்த்து கொள்வான். ஆனால் வினோத் ஒரு சிறு நிறுவனத்தையும் நடத்தி வருவதால் அதனால் ஆதவை முழுவதுமாக கவனிக்க முடிவதில்லை. அதனால் ஆதவ் ஹால் சீட்டை பராமரிக்க ஒரு ஆள் வேண்டும் என்று வினோத் வெளியே தெரிவித்திருந்தான். ஆதவ், நான் மெசேஜ் பண்ணிட்டேன், நீ பார்த்துட்டு சொல்லு, நான் கிளம்புறேன். ஆதவ் அவனுடைய வேலையை முடித்துவிட்டு செல்லும்போது அந்த விவரங்களை கவனித்தான். கவிநிலா MBA படிக்கும் மாணவி. அம்மா அப்பா யாரும் இல்லை. ஆசிரமத்தில் வளர்ந்த பெண். வினோத், நான் டீட்டெயில்ஸை பார்த்துட்டேன், நீங்கள் வர சொல்லிடுங்க. 1 மாதம் பார்ப்போம், அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் என்று வினோத்தை ஃபோனில் அழைத்து கூறினான். ஓகே ஆதவ், நான் பார்த்துக்கிறேன். அம்மா, தலை ரொம்ப வலிக்குது, ஒரு காஃபி போட்டு ரூமுக்கு கொடுத்து விடுங்க என்று கூறிவிட்டு அறைக்கு சென்றான். ஆதவா, காஃபி எடுத்துக்கோ. தலை ரொம்ப வலிக்குதா, பிடிச்சி விடவா? அம்மா, நீ ஏம்மா மூட்டு வலியை வச்சுட்டு படியேறி மேலே வர? காமாட்சி அக்கா கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே? அது எப்படிடா, என் பையனுக்கு என் கையால் கொடுக்கணும், அப்போ எனக்கு சந்தோஷம். அப்புறம் ஆதவா, உன் கல்யாணத்தை பற்றி சொன்னேனே, என்ன முடிவு பண்ணி?